மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் திடீர் திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் திடீர் திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பொதுவாக வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாய் புதனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மிகவும் வலுவாக ஜூன் 2ஆம் தேதி முதல் அற்புதமாக குருவுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். எனவேதான் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவுடன் இணையும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சி. தங்களுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் குருவும் நேர்வழியில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதையல் என்று சொன்னாலே நாம் அனைவருக்கும் தோன்றக்கூடிய விஷயம் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான செல்வங்கள். அவற்றின் மூலமாக மனித வாழ்வுல எப்படி அதிர்ஷ்டமும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கிடைக்கிறதோ அதுபோன்று இந்த வேளையில் குருவுடன் இணையும் வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலும் உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணரக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் பல அற்புதமான நிகழ்வுகள் திடீர் திருப்பமாக அமைய போகிறது. அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் அறிவு மட்டுமல்ல, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பலவற்றை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் குருவுடன் இணைவது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து மிகவும் வலுவாக தனது சப்தம பார்வையை 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் பதிக்கிறார். எனவே உறுதியாகவே தொட்டகாரியம் அனைத்திலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். குறிப்பாக எந்த ஒரு கிரகமுமே மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் இணையும் போது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் கோல்சார விதியின் அடிப்படையில் எப்பேற்பட்ட சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் நன்மையை வாரி வழங்கும். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே அறிவுக்கு அதிபதியாகவும் மதிநுட்பத்தை ஒரு பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்ற நுணுக்கத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் குருவுடன் இணைந்து தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக பொருளாதார ரீதியான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. முன்கோபத்தை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியையும் பொறுமையாக செய்தாலும் கூட அவற்றை
அவற்றை நேர்த்தியாக நுட்பமாக செய்து முடிக்கக்கூடிய அறிவாற்றலை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது. பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணி எதுவாக இருந்தாலும் அவற்றில் நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை வித்யாகாரகரான புதன் குருவுடன் இணைவதால் உறுதிப்படுத்துகிறார். அன்பும் பாசமும் அதிகரிப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழலில் தற்போது குடும்பத்துடன் நேரத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வகையிலும் சுற்றுலா செல்லக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களது அதீத விசுவாசமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் களைந்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உங்களது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விசுவாசம் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக பலர் பாலிடிக்ஸ் உங்களுடைய பணி போக வேண்டும் என சூழ்ச்சியாக தந்திரமாக செயல்பட்டாலும் கூட அவற்றை எண்ணி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை குருவுடன் இணையக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். தொழில்துறை வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை வித்யாகாரகரான புதன் மற்றும் குரு இணைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர். எனவே இந்த தருணத்தில் மிக கடினமாக செய்ய வேண்டிய வேலைகளை கூட அவற்றின் தன்மையை உணர்ந்து ஸ்மார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை திட்டமிட்டாலும் திட்டமிட்டபடி சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் என்னிடம் திறமை இல்லை, தகுதி இல்லை என்று பல வகையில் புலம்பிக் கொண்டிருந்தாலும் உங்களிடம் இருக்கக்கூடிய தனித்திறமை புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாது அதன் மூலமாக மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உண்டு. தோஷத்தின் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் ஏற்படுகிறது என்று நம்பிக்கையை இழந்த சூழலில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வெற்றிக்கே உரித்தான 3 ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் உங்களுடைய நிலை உயரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய நினைவாற்றலை விட சற்று கல்வியில் அதிக கவனம் செலுத்துவதோடு நீங்கள் விரும்பியபடியே கல்வி சார்ந்த சூழல் அமையும். மேலும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் நிம்மதியான தூக்கமும் நிம்மதியான சூழலும் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியாகவே தடை தாமதம் அனைத்தும் விலகி திடீர் திருப்பமாக ஆட்சி பலம் பெறும் புதனின் அமைப்பால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும்.